ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா USD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் நம்ம ஷேர் பண்ண சார்ட்டு. இது வந்து ஆஃப்டர் டார்கெட், சரிங்களா? டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? நம்ம இது பண்ணது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி எப்படி அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்ன மாதிரி ட்ரேடோட அது அட்டன் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா USD CHF 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் USD CHF 1 hour டைம் ஃப்ரேமு. இதுடைய கோரிலேட்டிவ் பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD CAD, சரிங்களா? இதுதான் இதனுடைய கோரிலேட்டிவ் பேர். கோரிலேட்டிவ் பேர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளாக்கில் அது எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை ஏதாவது டைவர்ஜென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கோரிலேட்டிவ் பேர் ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணிருக்கு, எதனால் வந்து நம்ம இதை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இது ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் நம்ம என்றைக்குமே வந்து பை பண்ணுறது நமக்கு ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோ ட்ரெண்டுன்னா கொஞ்சம் வந்து சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து செல் பார்க்குறது கவுண்டர் ட்ரெண்ட். எந்த இடத்துல செல் பார்த்துருக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை பிடிச்சி செல் பார்க்குறீங்கனாலும் டார்கெட் வந்திருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மி அப்படின்னு நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கணும். அவ்வளோதான் விஷயம், சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய கோரிலேட்டிவ் பேர் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கோரிலேட்டிவ் பேர் நம்ம எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றத பிஃபோரே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? அதனால தான் நம்ம கோரிலேட்டிவ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதனுடைய கோரிலேட்டிவ் பேர் பார்த்திங்கன்னா USD CHFக்கு USD CAD, சரிங்களா? இப்போ வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வந்து என்ட்ரு ஆகணும். இப்போ வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. மேலே இருக்கிற டைம் ஃப்ரேம் பாருங்கள், இது நம்மளுடைய ஆர்டர் பிளாக். இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே பியூர் SMC அப்படின்னு சொல்கிறது வந்து ஜஸ்ட்டு 5 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு CH பார்த்து வந்து எடுக்கிறது. இப்போ நம்ம ஏன் வந்து இதை கோரிலேட்டிவ் பேரை வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பியூர் SMCயில் பார்த்தோம்னா இது ஒரு டெட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஏன்னா வந்து பியூர் SMCயில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இறங்குற வேகத்தை விட ஏறுற வேகம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே நமக்கு வந்து ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? பட் இது வந்து இப்போ நம்ம வந்து எடுக்கிறது நம்ம பியூர் SMC கிடையாது. இது வந்து SMC ப்ளஸ் SMT, அது கூட வந்து இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் கொஞ்சம் வந்து கம்பைன் பண்ணுவோம், சரிங்களா? எல்லா டாப்பிக்கையும் வந்து கெட் டுகெதராக பண்ணி இது பண்ணோம்னா தான் இந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் வேணும், அதுதான், சரிங்களா? இப்போ டைவர்ஜென்ஸ் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணலாம். இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. இங்கே எப்படி வருது அப்படின்னா, இங்கே ஒரு ஹைலேருந்து ஒரு லோக்கு வருது, சரிங்களா? அதாவது மேலேருந்து கீழே வருது, சிம்பிளாக சொல்லணும்னா. அதுவே வந்து அதே இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. பட் வந்து இது எப்படி வருது அப்படின்னா, ஒரு லோலேருந்து ஒரு ஹைக்கு வந்து மார்க்கெட் வந்து வருது. இதனால் இதை நம்ம வந்து டைவர்ஜென்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின், சார் இப்போ எனக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து டைரெக்டாக வந்து ஜம்பின் உள்ளே பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அடி விழுகுது அப்படின்னா நம்ம அப்படி வந்து டைரெக்டாக ஜம்பின் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தாகணும். அது வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த இடத்துல மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு லோ இருக்குது, ஒரு ஹை இருக்குது, இப்படி போகுது. அதுவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹை இருக்குது, ஒரு லோ இருக்குது, இப்படி போகுது. இந்த இடத்துலையே வந்து நமக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல 2 பேர் இருக்குது. இந்த பேர்ஸில் எதை நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆர்டரில் ஒரு பேரில் வந்து
ஹை பையிங் வால்யூம் எதில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஹை பையிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த பேரில் தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம எந்த இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஒரு பேருக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நார்மல் தான். எப்படி அப்படின்னா டைரெக்டாக நம்ம எந்த ஒரு பேர் எடுத்தாலுமே அதில் ஒரு நம்ம எடுக்கிற அந்த பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ஒரு பாடி க்ளோஸ், இவ்வளோ தான் வந்து விஷயம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைவர்ஜென்ஸ், சார் எல்லா இடத்துலையும் டைவர்ஜென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக வந்து அதில் ஒரு ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல எல்லாம் எஸ்எல் வாங்கணும் அப்படின்னா இது ஒர்த் ஆஃப் எஸ்எல் தான். சரிங்களா? இதில் வந்து நம்ம எதுவும் வந்து இது பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஒரு லாங் வந்து தட்டுறோம். இது தாண்டினதுக்கப்புறம் எடுக்கிறது பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஹையை தாண்டினதுக்கப்புறம் எடுக்கிறது பிரேக்கரு. இது வந்து சேஃபர் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பட் வந்து அதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து போடலாம். சார் எக்ஸாக்டாக ஏன் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். டைரெக்டாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு மேலே போகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ மார்க்கெட் வந்து எடுத்தோன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகுது. சரிங்களா? ஒரு பையிங் ப்ரெஷர் பில்ட் ஆகுதுனாலே அந்த என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட வந்து சேஃப் தான். இப்போ வந்து அடுத்தது டார்கெட் எங்கே சார் வைக்கணும், அதுதான் வந்து அடுத்த கேள்வி. நான் வந்து மார்க்கிங்ஸ்லேயே கொடுத்துருப்பேன். மேலே நமக்கு வந்து ஒரு 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. டேரெக்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன், 1 டேவோட டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன். சாரி, ஃபேர் வேல்யூ கேப் இல்லை, 1 டேவோட ஓபியே இருக்குது. ஸோ ஓபி வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக எழுதலாம். சார் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இப்படி நம்ம இது பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நான் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் இது பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த லைன் வரைக்கும் சாலிடாக போவோம். இதுக்கும் உள்ளே நீங்கள் ஃபில்டர் பண்ணணுன்னா அதை வந்து ரீஃபைன்டு ஓபின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா எது வரைக்கும் அது போகும் அப்படின்றத நம்ம வந்து உடைக்கணும். ஒரு 1 டேலேருந்து 4 hours, 4 hoursலேருந்து 1 hour, 1 hourலேருந்து 15 அப்படின்னு பார்த்தோம்னா உடைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் வைக்கலாம். பட் சேஃபர் ஜோன் இந்த லைன்லேயே வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? டைரெக்டாக மார்க்கெட் வந்து எங்கே நம்ம வந்து கொடுத்துருக்குறோமோ அது வரைக்கும். சார் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும், நான் வந்து அந்த இடத்துல வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஃபியர் ஆஃப் சம்திங். சரிங்களா? நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்ததெல்லாம் எனக்கு எங்கே என்ட்ரி இருக்கும் அப்படின்றத நான் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து மறுபடியும் சேம் ஃபார்மெட்டு தான், சேம் ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா எங்கே டைவர்ஜென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைவர்ஜென்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிறத விட இது எடுக்கிறது நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். நான் வந்து இதுவும் கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இதுவும் வந்து நம்ம சார்ட்டில் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து கொடுத்தது தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே செல்லிங் வால்யூம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு லோக்கு கீழே இந்த லோ போனதுனால இங்கே வந்து செல்லிங் வால்யூம் அதிகமாக இருக்குது. பட் புஷ் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் செல்லிங் வால்யூம் இங்கே அதிகமாக இருக்குது. பட் இங்கே பார்த்தோம்னா பையிங் வால்யூம் அதிகமாக இருக்குது. இது எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு மெஷர்மெண்ட் டூல் எடுக்கலாம். மேபி இது வந்து தப்பாக கூட இருக்கலாம். பட் நம்மளுடைய தியரட்டிக்கலாக எது நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். இதோட பிப்ஸ் ரேஷியோ பார்த்தோம்னா ஒரு 22 பிப்பு. சரிங்களா? கீழே இருக்கிறது நான் தான் சொல்கிறேன்ல, இது மேபி ராங்காக கூட இருக்கலாம். பட் செல்லிங் வால்யூம் எங்கே இருக்கோ அதுதான் நமக்கு வந்து செல்லோட இது வந்து அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 19.6 தான். நான் சொன்ன மாதிரி தான் அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் எதில் வந்து செல்லிங் வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் தான் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பையிங் வால்யூம் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 2 கேண்டில் விட்டு பார்க்கலாம். அப்போ வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்து தாராளமாக கிடைக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே இருக்கிறது வந்து டார்கெட் போயிடுச்சு. பட் கீழே இருக்கிறது பார்த்தோம்னா நமக்கு டைரெக்டாக வந்து இழுத்துருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பையிங் வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரே பட்சத்தினால இங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இது வந்து நல்லா ஒரு ரேலியை வந்து மெயின்டைன் பண்ணிடுச்சு. சரிங்களா? அவ்வளோதான் வந்து விஷயம். இப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து எதை நம்ம வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து பார்க்குறப்ப நமக்கு இதுதான். ஏன்னா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வால்யூம் வந்து நமக்கு மேலே இருக்கிறது அதிகமாக இருக்குது. பட் இடையில ஒரு இடத்துல பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு பையிங் வால்யூம் அதிகமாக இருந்துச்சு. அதனுடைய ரியாக்ஷன் தான் மறுபடியும் போய் ஒரு டார்கெட் அடிச்சுட்டு மறுபடியும் கீழே வருது. சரிங்களா?
நம்ம எங்கே வந்து மேலே மார்க் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல போய் மார்க்கெட் வந்து டேப் ஆகிருக்குது. அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணுற ஒரு போஸ்ட் தான். ஸோ வந்து இதில் நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா நான் மார்க்கெட்டே வந்து ஹேக் பண்ணணும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? அவ்வளோதான் வந்து விஷயம். டேரெக்டாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மார்க்கெட்டு மறுபடியும் ஒரு இது, ஏன்னா இங்கே பையும் வால்யூம் அதிகமாக இருக்குது. அதுவே மேலே போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஜன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சேலு. நான் இங்கேருந்து சேல் ஆகும் அப்படின்றதையும் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கேன். பட் அதெல்லாம் காட்டினோம்னா வீடியோ கொஞ்சம் அதிகமாக போயிடும். சரிங்களா? சரிங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்றத நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வச்சுக்க நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் எல்லாமே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.